பெருமாள், நாங்க தொடங்குற இந்த காரியமும் எங்க வெளிநாட்டு பயணமும் வெற்றியடைய நீதாப்பா எங்களுக்கு துணையா இருக்கணும். லக்ஷ்மி, தீர்க்க சுமங்கலியா இருக்கிற நீயே திருமாங்கல்யத்தை எடுத்து சிவபாக்கியத்தை கையில கொடுத்துருமா? ஆகட்டும் மாமா. இந்த மாங்கல்யத்தை கையில வாங்கும் போதே என் மருமக வீட்டுக்கு வந்துட்ட மாதிரி தோணுது. அதனாலதான் உங்க பிள்ளைக்கு அமெரிக்காவில் போய் கல்யாணம் பண்ண போறீங்களா? ஏன்டா அசட்டுத்தனமா ஏதாவது உளர்ற? இது பார், இந்த நாள்ல எத்தனையோ அமெரிக்க பெண்கள் இந்திய பையன்களை கல்யாணம் பண்ணிக்கிறா, இந்திய பெண்கள் அமெரிக்க பையன்களை கல்யாணம் பண்ணிக்கிறா நாகரிகம் என்ற பெயரால். ஆனா இந்த அமெரிக்க பெண் அப்படி இல்லை. உன்னதமான இந்திய கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் நான் மதிக்கிறேன். தெய்வீகமான வேதங்களையும் இதிகாசங்களையும் உயிரை விட மேலா நேசிக்கிறேன். அதனாலதான் ஒரு இந்தியனை கல்யாணம் பண்ணிட்டு வாழணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்றான். அப்படிப்பட்ட பெண் இந்த உலகத்தினுடைய எந்த மூலையில் இருந்தாலும் அவளை இந்திய பெண்ணா தான் அவன் மதிக்கணும். அவளுடைய கல்யாணத்தை இந்து சம்பிரதாயப்படி நடத்துறதுக்காகத்தான் இந்த திருமாங்கல்யத்தை பண்ணிட்டு இப்ப நாங்க அமெரிக்கா போறோம். நேரத்துக்கு ஈராக்காத, எனக்காக நண்பர்களா ஏர்போர்ட்ல காத்திட்டு இருக்காங்க. தீவுக்கு போகிறதுக்கு ஏற்பாடு பண்றேன்னு சொன்னீங்க, என்னாச்சு? அந்த ஏற்பாட்டையெல்லாம் முடிச்சிட்டேன். இனி முடிக்க வேண்டியது நம்ம வியாபாரம் தான். தீவுல கிடைக்கிற புதையல் உன் கைக்கு வந்தா அதுல பாதி எனக்கு பங்கு வரணும். சம்மதம் தானே? சம்மதம் தான். இதோ பாத்தியா சிங்கத்தலை, இதை கொண்டு போய் இந்த விலாசம் நபர்கிட்ட காட்டினா உனக்கு வேண்டிய சகல வசதிகளும் கிடைக்கும். என் வேலைக்கு ஹெலிகாப்டர் ஸ்ரீமான்ஸ் தான் தேவைப்படுமே. இது என்ன பிரமாதம்? ராக்கெட்டை கட்டினா கூட உடனே கொண்டு வந்து நிறுத்துவாங்க. பரந்தாமா, இது சாதாரண சிங்கத்தரை இல்ல, உலகத்துல பல கோடீஸ்வரன் உண்டாக்குன சிங்கத்தரை. இத பத்திரமா வச்சுக்க. கவலையை விடு, இனிமே நீ கவலை இல்லாம இரு. என்ன, நீ வெளிநாட்டுக்கு போறியா? ஆமா, நான் இந்த பிளைட்ல தான் போறேன். அப்படியா? நானும் இந்த பிளைட்ல தான் ஏர் ஹோஸ்டா இருக்கேன். நிஜமாவா? ரொம்ப சந்தோஷம். கங்க்ராச்சுலேஷன். ஹலோ கலா, போன காரியம் சக்சஸ் தானே? சக்சஸ். இல்லையாப்பா, இது ஏரோப்ளேன். டயத்துக்கு போனா பறந்து போயிடும். பின்ன சரி. அவ்வளவு பெரிய ஏரோப்ளேனா இந்த ரூமுக்குள்ள இருந்தா விடுவாங்க? இல்ல, இந்த பொட்டிக்குள்ள இருந்து விடுறாங்க. இந்த வழியில இருந்தா நல்ல கண்ணு நல்ல கண்ணு. உனக்கு கண்ணுல புத்தி இல்ல, சாப்பிடுறதுக்கு ஸ்பூன் பத்தாது, பெரிய கரண்டி வச்சுக்கின அழையிற. நீ என்ன அழக பெருசா? இவன் ராஜேஷ் சொன்னாலே என்ன பார்த்த முடி வெட்டிட்டாரு. ஏன் நீ என்ன பார்த்து சிரிக்கிற? தீர்க்க சுமங்கலி பவ, தீர்க்க சுமங்கலி பவ. சாமியா? இந்த மகபூதி. கொடுங்க சாமி. சாமி நல்ல கண்ணை பாத்தீங்களா? யாரையா தேடுறியா? என் நல்ல கண்ணை காணும் சாமி. கவலைப்படாத, பகவான் உனக்கு அனுகிரகம் பண்ணுவார். வாட் நான்சென்ஸ்! வீட்டிலே கோயில்ல எங்க பார்த்தாலும் கடவுள் கடவுள்னு ஒரே கூச்சல்.
இந்த மாதிரி ஜென்மங்கள்லாம் இருக்கிற வரைக்கும் இந்த நாடு உருப்படவே படாது. அட்லீஸ்ட் ஏர்போர்ட் அதை விட்டு வைக்க கூடாதா? அட்வான்ஸா போற ஃபாரின் கண்ட்ரீஸ் எல்லாம் அதெல்லாம் பார்க்கலாம். பாத்தீங்க சாமி, வேற அக்கறமா பேசுறாரு. அது இருக்கட்டும்மா, அதற்கு அட்வான்ஸா பகவான் கொடுத்துருவார். நீ யாரையும் தேடுற, நீ போய் தேடு போ. அவர் கொஞ்சம் வீபூதி கொடுங்க சாமி. Who is this dirty girl? அஞ்சலே 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 என்னடா? தீர்காயுஷ்மான் பவ, தீர்காயுஷ்மான் பவ. இந்தப்பா விபூதி. இந்த கண்டவங்களுக்கெல்லாம் விபூதி குடிக்கிறீங்க. இந்த உள்ள போறது பையில அதெல்லாம் வேற ஆடு. வெளிநாடு செல்லும் பயணிகள் விமானத்திற்கு செல்லலாம். ஆளே இல்லாத நினைச்ச இடத்துல ஒரு கும்பிடு. உங்களுக்காக பிளேன் காத்திட்டு இருந்தா எங்கடா போயிட்டா? ஏன் இவ்வளவு லேட்டு? அது கமான். உங்களுக்கு காணாம பதறி போயிட்டேன்னா கவலைப்படாதம்மா, கடவுள் செய்தாலே ஒண்ணு நடக்கல. கீதா மேல் வரக்க வேண்டியதை பார்ப்போம். அப்படியே ரெஸ்ட் எடுக்கணும். அழாதம்மா, நடந்தது நடந்து போச்சு. அதை நினைச்சு அழறதுனால எந்த பலனும் கிடைக்க போறது? புறப்படும் போது நாம எல்லாரும் எவ்வளவு சந்தோஷமா புறப்பட்டோம். வழியில் இப்படி ஒரு கொடுமை நடக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கலங்க. அந்த கொடுமையிலையும் கடவுள் நமக்கு ஒரு நன்மையத்தாம செய்திருக்கான். இல்லாத போனா திக்கு தெரியாத இந்த காட்டுல இந்த பிள்ளையாட்ட வந்து நம்ம எல்லாம் காப்பாத்திருப்பானா? அப்படி காப்பாத்தின எல்லாரும் பத்திரமா ஊர் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது என் கடமை. அதை எப்படி நிறைவேற்றுறதுன்னு எனக்கே தெரியல. என் உயிரை கொடுத்தாவது உங்களை எல்லாம் ஊரு கொண்டு போய் சேர்க்க. அப்போ இந்த காட்டு மனுஷன் தயவால தான் நம்ம ஊருக்கு போய் சேர போறோமா? நானும் நாட்டு மனுஷன் தான். உங்க பேர் ஜம்பு. உன்னை தவிர வேற யாராவது இந்த காட்டுல? நீ மட்டும் எப்படி இங்க வந்த? அதெல்லாம் அப்புறம் சொல்றேன். ராமு சோயம் 2 பேரும் உயிரோட இருக்கீங்களாடா? விமான விபத்துல நானும் பழச்சிட்டேன், நீங்களும் பழச்சிட்டீங்க. காட்டு மனுஷா, என்னையா ஆனா உன கத்திய காட்டுற? நீ எங்களை பசியா பட்டியா கொல்றதுன்னே முடிவு பண்ணிட்டியா? கொஞ்சம் பொறுங்க, எல்லாருமே சாப்பிடலாம். அப்படியா? வெரி குட் வெரி குட். கமான் குயிக் குயிக். எரியம்மா, வயிறு எரிய. கொண்டா கொண்டா கொண்டா. ஏசி புறா. தேடி வந்த புதையல் கிடைச்சிருச்சு. நேற்று நம்ம பார்த்து வச்சுருந்த புதையல் அதை எங்க மறைச்சு வச்சிருக்க சொல்லு. அதை பத்தி எனக்கு ஒண்ணும் தெரியாது. உண்மையை சொல்லிடு, இல்ல குத்தி கொலை பண்ணிடுவேன். என் உயிரை போனாலும் சொல்ல மாட்டேன்.
தொலைஞ்சாண்டா. வாங்கடா, நம்ம போய் புதையல் எங்க இருக்குன்னு தேடுவோம். எங்கெங்கோ தேடி பார்த்து புதையல் கிடைக்கலையே. நம்ம கொண்டு வந்த உணவுப் பொருள்களும் தீர்ந்து போயிடுச்சு. நம்ம போயிட்டு திரும்பி சகல வசதிகளோட வந்து அந்த புதையல் எங்க இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் நிச்சயமா கண்டுபிடிச்சே தீர்றது. என்னையும் உத்து பார்த்துட்டு இருக்கிற, அப்படியா முகத்துல என்ன இருக்குது? சின்ன வயசுல என் நெஞ்சில ஒரு காயம் ஏற்பட்டு அது நாளாவட்டத்துல ஒரு தழும்பா மாறிடுச்சு. அந்த தழும்பு இன்னும் அப்படியே என் நெஞ்சத்துல இருக்கு. அதே மாதிரி ஒவ்வொருத்தர் உடம்புல இருக்கிற தழும்புக்கும் ஒரு கதை இருக்கும்னு நினைச்சேன். எனக்கு நேரமாகுது, நான் கோயிலுக்கு போறேன். கோவிலுக்கா? இந்த இடத்துல கூட கோவில் இருக்கா? ஆனா நான் கோயிலா நினைச்சு வணங்குற இடம் ஒண்ணு இருக்கு. அதனுடைய பெருமை எனக்குத்தான் தெரியும். ஐயோ, எனக்கு வர்ற கோபத்துக்கு தலையெல்லாம் பிச்சுக்கிட்டு ஓடலாமான்னு இருக்கு. நாட்டுக்குள்ளதான் கோயில், சாமி சாமி கோயிலுன்னு கத்துறானுங்க. காட்டுக்குள்ள வந்தாலும் இங்கேயும் கோயில் இருந்து பைத்தியக்கார போறானுங்க. இந்த உலகம் பூரா கோயில் மயமாத்தான் இருக்கு. உன்ன மாதிரி பகுத்தறிவாளர்களுக்கு தான் அது தெரியறது இல்லை. இந்த முண்டங்களை எப்படி திருத்துறது? பெரிய பள்ளிக்கூட வாத்தியாரே இவர் திருத்த போறார். இந்த ஆளு நம்ம கூட வந்ததுனாலதான் நம்ம எல்லாருக்கும் இந்த கதியா வந்து. நம்ம அதிர்ஷ்டம். எந்த தீவிர நம்ம புதையல் எடுக்கணும்னு நினைச்சோமோ அதே தீவிர தான் விபத்து ஏற்பட்டு இருக்குது.